நாகர்கோவிலில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் லோடு ஆட்டோ ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்த கத்தியுடன் கொலையாளி காவல் நிலையத்தில் சரணடைந்தும் இருக்கிறார். 45,000 ரூபாய் பண விவகாரம் கொலை வரை சென்றது ஏன்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒழுகினசேரி பகுதியைச் சேர்ந்தவர் 54 வயதான மோகன். இவர் அப்பகுதியில் மினி லோடு ஆட்டோ வாடகைக்கு ஓட்டி வருகிறார். அதே பகுதியில் செயல்படும் இரும்பு கடை ஊழியரான நாவல்காடு பகுதியைச் சேர்ந்த சாஜி என்பவரிடம் 45,000 ரூபாய் பணம் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்து பல மாதங்கள் கடந்த நிலையில் சாஜி பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. சாஜி பலமுறை மோகனிடம் பணத்தை திரும்ப கேட்டும் அவர் கொடுக்காததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒரே பகுதியில் வேலை பார்த்து வந்ததால் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலையில் இருவரும் சந்தித்த போது சாஜி பணத்தை கேட்க இருவருக்கும் இடையே அடிதடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சாஜி கையில் வைத்திருந்த கத்தியால் மோகனின் வயிற்றில் குத்தியுள்ளார். கத்தி குத்தில் பலத்த காயமடைந்த மோகன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வடசேரி காவல் நிலையத்திற்கு அப்பகுதியினர் தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கொலை செய்த சாஜி வடசேரி காவல் நிலையத்தில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு சரணடைந்தார். 45,000 ரூபாய் கடன் விவகாரம் ஒருவர் உயிரிழக்கவும் ஒருவர் சிறைக்கு செல்லவும் காரணமாக அமைந்துவிட்ட நிலையில் இரு குடும்பத்தினரும் சோகமடைந்துள்ளனர்.